ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது டேஸ்டியான பூண்டு ஊறுகாய் தான் பார்க்க போகிறோம். அது எப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு ஸ்பூனு சீரகம், ஒரு ஸ்பூனு கடுகு சேர்த்துக்கினேன். நல்லா பொன்னிறமாக வதக்கணும். இந்த மாதிரி கடுகு வெடியும். அந்த டைமில் பொன்னிறமாக வறுத்துட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றினி அரைச்சின்னு வந்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே தேவைப்படும் இந்த பூண்டு ஊறுகாய்க்கு. பேச்சுலருக்கெல்லாம் இந்த பூண்டு ஊறுகாய் செஞ்சு வச்சுக்கினாங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும். பார்த்திங்களா, இந்த மாதிரி பொன்னிறமாக வதக்கணும். வதக்கிட்டு அதுவும் அந்த கடுகு சீரகம் வறுத்து மிக்சிக்கு போட்டோம்லவா, அதே மிக்ஸி ஜார்லவே நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சி வச்ச விழுது அதே எண்ணெயிலவே வறுத்துடலாம். அப்புறம் புளி கரைச்சி புளி தண்ணி ஊற்றிடலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும். டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு காரமெல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் மிளகாத்தூள் போட்டுக்கினேன். பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் தான் கறிவேப்பிலை, நம்ம அரைச்சி வச்ச கடுகு சீரகம் தூள் கூட சேர்த்துக்கணும். இந்த மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இட்லி தோசை எல்லா சைடிஷாக நல்லாயிருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டெய்னரில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. காற்று போவாங்க. 6 மாதம் கூட உங்களுக்கு ஸ்டாக் இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா, சுடுசுட சாப்பிட்டுல இந்த பூண்டு ஊறுகாய் போட்டுக்கின்னு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் நீங்க அடிக்கிற லைக் தான் இன்னொரு ஸ்டேஜுக்கு போறதுக்கு ஒரு படியா இருக்கும்.